பென்ஷன் ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு புது ப்ராடக்ட் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னா என்னங்க சார்? ஸோ எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் 12% வருது, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு 12% வருது. ஸோ ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துக்கிட்டே வருது. மார்க்கெட் லிங்க்ல இருக்க ரிஸ்க் இது எப்படிங்க சார் ஒரு இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கிறது? இந்த 7 வருஷமோ 10 வருஷமோ நம்ம வந்து சேவ் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நிறைய ரிசர்ச் வந்து சொல்லியிருக்கு. 10% வேணும்னா நீங்கள் மார்க்கெட் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். மார்க்கெட் வந்து லாஸ்ட் 40 வருஷத்துல 14% க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு டேட்டா. இப்போ வேலைக்கு போறவங்க எப்போத்துலேருந்து பென்ஷனுக்காக சேர்க்க ஆரம்பிக்கணும்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் சேலரி, அதாவது முதல் மாதம் இன்கம் எப்போ வருதோ அதுலேருந்தே ஆரம்பிச்சோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ரலாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3-4 இயர்ஸ் வந்து நம்ம முதல்ல சேலரி கிடச்சிருக்கும். நமக்கு விருப்பப்பட்டதை ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருப்போம். பெரிய லெவலுக்கு வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது. அப்பா அம்மா ஓரளவுக்கு வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிறதுனால நம்ம இன்கம் பெருசாக தேவைப்படாது யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ அதனால் அந்த ஒரு டைமில் வந்து ரொம்ப கம்மியாக சேவ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து அவங்களுடைய கல்யாண ஸ்டேஜ் வரும், ஒரு மேரேஜ் வரும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு ஏற்ற மாரி அந்த மேரேஜில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டூர்ஸு, ட்ராவல்ஸு இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு டைம். அதுக்கப்புறம் குழந்தைகள். அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து இந்த இதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன்று அந்த குழந்தைங்களோட இது பிளான் பண்ணணும். அடுத்தது எனக்கு என்ன, அந்த குழந்தைங்களுக்கு பிளான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்ற சிந்தனை வந்து வர்றதுக்கு வந்து ஆவரேஜாக இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு ஒரு 35 வயசு வரைக்கும் ஆகுது. சில பேர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த 20லையோ 25லையோ நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது 2 விதத்தில் உதவும். ஒன்று, உங்களுடைய வயசான காலத்தில் அதிகமான பென்ஷன் இருக்கும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பெருக்கிக்கலாம், வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்க முடியும். ரெண்டாவது விஷயம், ஒருவேளை உங்கள் சிந்தனை வந்து சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்துலையும் வந்து இந்த சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், இப்போ அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி பென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் 2-3 இருக்குது. அப்படின்றப்ப இந்த பென்ஷன் ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு புது ப்ராடக்ட் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னா என்னங்க சார்? பென்ஷன் ஃபண்ட் அப்படின்றது வந்து இப்போ ஜென்ரலாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு பர்டிகுலராக பென்ஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி எடுத்துகிட்டு வந்து அதுக்குன்னு ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு இல்லை பென்ஷன் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக இது பார்த்தோம்னா ஒரு 5 வருஷம் லாக்கினோட வரும். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது ஒரு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 5 வருஷம், இல்லை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் 5 வருஷத்துக்கு வந்து லாக்கின் இருக்கும். எப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 60 வயசுலேருந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நடுவுலேயே நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ரொவைடர் அந்த 5 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம பண்ணலாம். டாக்ஸேஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஈக்விட்டி டாக்ஸேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஜென்ரலாக பார்த்தோன்னா இது வந்து 2 கேட்டகரியில் வருது. ஒன்று வந்து அக்ரெசிவ் ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க, ஒன்று கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. இந்த 2 கேட்டகரியில் தான் பெரும்பாலுமான ஃபண்ட்ஸ் இருக்குது. அக்ரெசிவ் ஹைப்ரிட் வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷனில் இருக்கும். அடுத்தது வந்து அந்த 2 இயர்ஸ் டாக்ஸேஷனில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு, அந்த டாக்ஸேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு லாங் டேர்ம் எஸ்ஐபி மாதிரி பண்ணினோம்னா இது வந்து நமக்கு பயன் தரும். ஸோ இந்த பென்ஷன் ஃபண்டு இப்போ நிறைய கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் ஆகுதுன்னா, இது ரிட்டையர்மெண்ட்டுக்கு இது மட்டும் போருமா? இல்லை இந்த பென்ஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு செட் ஆகிறதுக்கு இது எனக்கு செட் ஆகும் அப்படின்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும், ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து ராங் டிசிஷன் கிடையாது. நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இந்த பென்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பென்ஷன்ற அந்த வந்து சுவாசிக்கிறதே வந்து உங்களுடைய இபிஎஃப்லேருந்து சுவாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சேலரி ஆரம்பித்தோடனே அதுலேருந்து ஒரு 12% வந்து எம்ப்ளாயர் வந்து பிடிச்சிட்டு இபிஎஃப்க்கு கொடுத்துட்றாங்க. ஸோ எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் 12% வருது, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு 12% வருது. ஸோ ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துக்கிட்டே வருது, உங்களை அறியாமல் சேர்ந்துக்கிட்டே வருது. இனிஷியல் இயரில் ரொம்ப குறைவாக தெரியும். போக போக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்போது அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் அது பெரிய அமௌண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ரிட்டையர்மெண்ட் டைமில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அதுலேருந்து வரும். இதையே அந்த எம்ப்ளாயர் இவங்க பிஎஃப் அக்கௌண்ட்டில் போடாமல் கையில் கொடுத்துருந்தோன்னா எத்தனை பேர் சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஆன்சர் இஸ் வெரி வெரி மினிமல். ஏன்னா கையில் வந்து அந்த டிசிப்ளின் இருந்திருக்காது. முதல் தடவையாக நீங்கள் வந்து, அதாவது முதல்ல சம்பளம் வாங்கும்போதே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க அப்படின்றதுனால அதுக்கப்புறம் தான் உங்கள் கையில் வந்து பணம் வந்திருக்கு. அதனால் ஆட்டோமேட்டடாக ஒரு சேவிங்ஸ் வந்து எப்பயுமே நடந்துகிட்டு இருந்திருக்கு. இது ஒரு மெக்கானிசம், டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம். ஸோ இந்த மெக்கானிசம் வந்து நம்ம பேஸ் பிரின்சிபலாக வச்சுக்கணும். எப்போ பென்ஷன் நம்ம ஆரம்பிச்சோம்னாலும் முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கணும்.
என் சேலரி இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 20% நான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த 20%க்கான ஒரு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதுக்கு நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் எம்ப்ளாயர் பிடிச்சது 12% போகுதுன்னா மீதி 8% நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு வேளை அதுலேயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் ஒரு அமௌண்ட் பாருங்க. ஒரு 25-30% கூட நீங்கள் பண்ணலாம். தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். சார் ஆனால் இது மார்க்கெட் லிங்க்டு ப்ரோக்ராம் இல்லைங்க சார். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் இருக்கும். இது மார்க்கெட் பென்ஷனுக்குன்னு அலாட் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்ம பெருசாக வந்து ரிஸ்க் எடுக்காத தான் இது வரைக்கும் படிக்கிட்டு இருந்தோம். அப்படின்றப்ப மார்க்கெட் லிங்க்ல இருக்கிற ரிஸ்க் இது எப்படிங்க சார் ஒரு இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் லிங்க்டுன்னு சொல்லும்போது எத்தனை வருஷம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து பென்ஷன் அப்படின்னாலே வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்றது மைண்ட் செட்டில் வந்து இதுவாகிடுச்சு. யாருமே இபிஎஃப்ல வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் வந்து அடுத்த 5 வருஷம் வருமா 10 வருஷம் வருமா அப்படின்றது நீங்கள் பார்க்குறது இல்லை. அதுக்கப்புறம் 2வது விஷயம், நீங்கள் இபிஎஃப்ஓவில் நீங்கள் உங்களோட ஸ்லிப்பு கொடுக்குறாங்க. இபிஎஃப்ஓ வந்து உங்களுடைய பேலன்ஸ் ஸ்லிப் வந்து எவ்ரி இயர் உங்கள் கையில் கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் பார்த்ததில்லை இது வந்து 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இது ஃப்ளக்சுவேட் ஆகுதா அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் பார்த்ததே கிடையாது. இப்போது ஒரு தடவை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அதையும் பார்க்கறது இல்லை. ஸோ நீங்கள் எதையுமே பார்க்காம நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தயாராக இருக்கிறீங்க. ஆனால் மார்க்கெட்டுன்னு சொல்லும்போது மட்டும் அந்த வேல்யூஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. வேல்யூஸ் பார்க்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டீங்கன்னா தாராளமாக அது பட்டு வளர்ந்துட்டே போக போகுது. எப்பயுமே ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மார்க்கெட் சைக்கிள் நடக்கும். இந்த சைக்கிள் ஆனது ஆவரேஜாக வந்து 7 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 7 வருஷமோ 10 வருஷமோ நம்ம வந்து சேவ் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நிறைய ரிசர்ச் வந்து சொல்லியிருக்கு. ஸோ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வராது. 10 வருஷம் மேலே போட்டோன்னா பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும். அதுவும் வந்து ஒரு பேங்க் எஃப்டிக்கு மேலேயோ இல்லை வந்து ஒரு இபிஎஃப்ஓக்கு மேலேயோ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 10 வருஷன்றது பெரிய கோலே கிடையாது. ஒரு ரிட்டையர்மெண்ட்டும் போது ஆவரேஜாக ஒரு 25 35 வருஷம் வரைக்கும் ஒருத்தருடைய ஏஜ் பேஸ் பண்ணி அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வருது. அப்போ இந்த 10 வருஷன்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கிற பணத்தில் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் லூஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் நீங்கள் சிங்கிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட்டுக்கு போகணுன்னாலே கொஞ்சம் மார்க்கெட் ரிஸ்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். டபுள் டிஜிட்னு நான் சொல்கிறது வந்து 10%. அந்த 10% வேணும்னாலே உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கம் ஒரு இதில் கூட கிடைக்காது. இன்றைக்கி பெஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் டிஜிட்டில் வந்து இபிஎஃப்ஓ சொல்லலாம். அது 8 or 8.1% கொடுத்துட்ருக்காங்க. 10% வேணும்னா நீங்கள் மார்க்கெட் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு 40 வருஷத்தில் 14% க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு டேட்டா. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணோம்னா அந்த அசெட் கிளாஸில் இருக்கவே மாட்டோம். அந்த ரிட்டர்ன்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சார் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கணும்னா ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள பென்ஷனுக்கு பிளான் பண்ணுறவங்க இந்த பென்ஷன் ஃபண்டுக்கு போகலாம். அதே ஒருத்தர் 40 வயசுக்கு மேலே இருக்காரு, இப்போ தான் பென்ஷனுக்கு பிளான் பண்ணுறாரு, ரிட்டையர்மெண்ட்கான பிளானிங் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு இந்த ப்ராடக்ட் செட் ஆகுமா சார்? 40லேருந்து அவருக்கும் ஒரு 58 60 வயசுங்கன்னா 18லேருந்து 20 வருஷம் வரைக்கும் அவருக்கும் டைம் பீரியட் இருக்குது. அவரும் வந்து இதை பிளான் பண்ணலாம். யார் வந்து ரொம்ப இது என்னென்னா எனக்கு இப்போ 55 வயசு ஆயிடுச்சு, நான் ஒன்றுமே பண்ணலை, இன்னும் 5 வருஷத்தில் நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அதிகமான ஒரு ப்ரைஸை வந்து இன்றைக்கி கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க வந்து அதிகமான அமௌண்ட்டை சேவ் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். மேபி இந்த பிளானை விட கொஞ்சம் கூட கன்சர்வேட்டிவான ஒரு பிளான் வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் நல்லாயிருக்கும். பட் 40 வயசில் இருக்கவங்களும் இந்த பிளான் வந்து உகந்தது தான். இது தாராளமாக அவங்க கன்சிடர் பண்ணலாம். சார் இப்போ பென்ஷன் வேறு எதுக்கு பிளான் பண்ணாலுமே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்ஃப்ளேஷன். அதுவும் பென்ஷனுக்கு இன்ஃப்ளேஷனை தாண்டிய வருமானம் தரது இந்த பென்ஷன் ஃபண்டாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அசெட் கிளாஸஸ் இருக்காங்க சார்? இன்ஃப்ளேஷன் அப்படின்றது நம்ம லாங் டேர்ம் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா இப்போ 40 வருஷத்தோட இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா ஆவரேஜாக 7% இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்குது இப்போ நிறைய இதில் பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்கான ப்ரொஜெக்ஷன் போடும்போது நிறைய பேர் அசம்ஷன் வந்து ஒரு 5-6%குள்ளே வரலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆனது இந்த 6% மேலே இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாசிட்டிவ் ஜோனில் இருக்கிறீங்க. அதை விட குறைச்சலாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கும். அதனால் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கும்போது ஒரு 5-6% ஆவரேஜாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா விலைவாசி உயர்வு நீங்கள் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது தானாக ஏறிட்டு போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பணம் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். எனிதிங் மோர் தென் 6% அங்கே தான் நீங்கள் வந்து உங்களுடைய கார்பஸ் ரியலாக வளர ஆரம்பிக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பிளானை அமைச்சுக்கணும். சார் ஒருத்தரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த பென்ஷன் ஃபண்ட் மட்டும் போதுமா, இல்லை அவர் வேறு ஏதாவது தனியாக மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, இல்லை பிஎஃப்ல இன்னும் கொஞ்சம் விபிஎஃப் போட்டு வைக்கிறது, என்பிஎஸ்ல கொஞ்சம் போட்டு வைக்கிறது, அப்படி ஏதாவது அசட் அலோகேஷன் பென்ஷனுக்கான அசட் அலோகேஷன் ஏதாவது பண்ணுமாங்க சார்?
ஸோ இப்போ பென்ஷன் வந்து எல்லாமே 100% ஈக்விட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ என்பிஎஸ்ல வந்து 75% வரைக்கும் அவங்க வந்து ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 80-85% வரைக்கும் போகக்கூடிய ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் மீதி இருக்கக்கூடியது வந்து ஜென்ரலாக டெட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அசட் அலோகேஷன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இபிஎஃப் இல்லை வந்து வேற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு போகும்போது வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் போகும்போது நீங்கள் டெட் அலோகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ வித் ஏஜ் உங்களோட ஏஜ் ஆக ஆக உங்களுடைய டெட் அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இதில் ஒரு போர்ஷன் வச்சுக்கலாம். பட் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் லாங் டைம் இருக்கிறவங்க நிறைய ஈக்விட்டியில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய பயன் வந்து அதிகமாக இருக்கும். சார், இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப இப்போ பென்ஷன் ஃபண்ட் போகலாமா, இல்லை வேறு ஏதாவது ஃபிக்ஸ்டு இன்கம் தர அசட் அலோகேஷனில் வச்சுக்கலாமாங்க சார்? இப்போ நீங்கள் பென்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே உங்களுடைய சோர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து சேலரி. ஸோ இன்றைக்கி வர இன்கம் வச்சு தான் நீங்கள் நாளைக்கு வர இன்கத்துக்கு வந்து பிளான் பண்ணுறீங்க. அப்போ இன்றைக்கி வர இன்கம் வந்து உங்களுடைய சேலரியாக இருக்கும்போது எவ்ரி மந்த் வந்துகிட்டு இருக்காது. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி மார்க்கெட் லெவல் இன்றைக்கி எதுன்னு நீங்கள் பிளான் பண்ணுறது வந்து ஒரு குறுகிய கால நோக்கம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பிளானோ இன்றைக்கி மார்க்கெட்டோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோஸையும் பார்த்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து திடீர்னு ஒரு ஈக்விட்டி ரேலி வந்ததுன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதே ஆட்டோமேட்டடாக வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான் தான். அந்த சிஸ்டமேட்டிக் பிளான்ன்றது உங்களை வாலட்டிலிட்டி வந்து மேலே கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கறதுனால டெஃபினட்டாக உங்கள் ஆவரேஜ் காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். சார், ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னங்க சார்? முதல்ல வந்து சேர்த்து வைக்க பாருங்கள், மீதி இருக்கிறத செலவு பண்ணுங்கள். அந்த சேர்த்து வச்சதை நல்ல ஒரு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு அவசர தேவை வந்ததுன்னு சொல்லிட்டு போய் எடுத்துடாதீங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டைமை கொடுங்க. மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் உங்களுடைய டிசிப்ளின் அப்படின்றது வந்து அதையும் மீறி இருக்கணும். அது இருந்ததுன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து ரொம்ப செழிப்பாக. தேங்க்யூ வெரி மச்ங்க சார். நன்றி.